அந்த பொம்பளை அதுக்கு மேல அழுதுகிட்டு இருக்குது. அந்த அவங்க சொல்றதெல்லாம் செய்ய தெரியல. அதெல்லாம் எப்படி உடனே மாப்பிள்ள எப்படி வரும்? சொல்றதுக்கு ஆள் வேணும்ல. அவங்க கலந்து போறப்ப ஸ்ரீலங்கா சாப்பாடு செய்ய தெரியுமாட்டா செய்வாங்க. அந்த சாப்பாடு வந்துருச்சு. அந்த பொம்பளை பாவம், அந்த பொம்பளை குடும்ப கஷ்டத்துக்கு வந்திருக்கும் போல. அந்த பொம்பளைக்கு அந்த நிலைமை அங்க பாக்குற வேலை. அதுக்கப்புறம் நான் சட்டுன்னு போயிட்டேன். போயிட்டு அந்த பெட்ரோல் செக் பண்ணிட்டு அதுல இருந்துச்சு டேங்க்ல அந்த மீட்டர் இப்படி காட்டேன் இருக்கா இல்லையாண்டு. திரும்பி வந்துட்டேன். ஆனா அப்படியே நிக்கிது வெயிலுக்குள்ளேயே. எங்கிட்ட சுத்தினாலும் வெயில தான் மாப்பிள்ள. உச்சி வெயிலாம் சாம செத்துருவேன். அப்ப அந்த விண்டோ வேற அப்ப திறந்து பாத்துக்கிறா இவங்க புருஷன் பொண்டாட்டி நம்ம சொன்ன இடத்துல நிக்கிதா அப்படின்னு. ஆமா நானும் போயிட்டேன். எனக்கே சாப்பாடுக்கு வழி இல்லாம நான் கிடக்குறேன். அந்த பழைய கஞ்சி குடிச்சுக்கிட்டு வீணா போன கஞ்சி. அதாவது நான் இப்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டேன், நம்மளுக்கு இந்த கஞ்சியாச்சும் கிடைச்சிருச்சே. இப்ப கஞ்சி சோறு ரெடி, கஞ்சியா மாத்திக்கலாம். கறிக்கு உடும்பு ரெடி முடிஞ்சு. எனக்கு ஒரு மாதிரி நானும் மெயின் செட் பண்ணிக்கிட்டேன். உடும்பு பிடிச்சி வேட்டையாடிட வேண்டியதாண்டு. ஆனா நிறைய உடும்பு சாப்பிட்டு. ஆமா அது பிரிச்சு மேய்ச்சிட்டேன். இந்த வெஜிடபிள் காய்கறி உடும்பு சமைக்கையில வந்து மாப்பிள்ள நான் இதெல்லாம் போடுறது இல்ல, காய்கறி தான் போடுறது இல்ல, அப்படியே போட்டு அமுக்கி விட்டுறது, மசாலா அடிச்சு விட்டுறது. வேற காய்கறி இப்ப இந்த வெயில் காலத்துல அதை விட பரவாயில்ல. காய்கறி தான் வெயில் காலத்துல சடனா இதாயிருதுடா, கெட்டு போயிருது. அப்ப முடியாது. உருளைக்கிழங்கு தாக்கு பிடிச்சு வருவான். உருளைக்கிழங்கு தாக்கு பிடிக்குது, வெங்காயம் தாக்கு பிடிச்சிருது, தக்காளி எல்லாம் ஓடிடுது. தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் ஓரளவுக்கு ஓடி ஒரு மாதிரி சுருண்டுக்குறது. அந்த இது மாதிரி ஒண்ணு கொண்டுட்டு வருவாங்க, வெள்ளரிக்காய் மாதிரி ஒண்ணு இருக்கு, அதெல்லாம் கிடக்குது. அது என்னத்த போட்டாலும் அப்படி கிடக்கும் போல தெரியுது, அதெல்லாம் கிடக்குது. மற்றபடி இந்த இலையிலாம் வேலை இல்லை, அதுக்கு வேலை இல்லை. இது இந்த 4 தான். ஆமா சரி, இதுவே நம்மளுக்கு போதும். மசாலா டப்பா இது அது சரி ஓட்டிக்கிறது. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் இந்த பேசலாம் தெரிஞ்ச பிறகு அந்த எண்ணெய் எல்லாம் வாங்கி கேட்கறது. எண்ணெய் அதெல்லாம் போட்டு செஞ்சாச்சுன்னா நல்லா இருக்கு. எண்ணெய்க்கு வந்து ஜேத்து ஆமா இந்த எண்ணெய் ஜேத்துன்னு சொல்லி அப்ப வாங்கி தருவான். அதை வாங்கி தருவான். அப்ப அவன் அப்ப இந்த இது இருக்கப்போ எனக்கு என்ன உண்டா, சரி நம்ம கொஞ்சம் கஞ்சி இருக்குது, இதை கொண்டு போய் கொடுப்போமான்னு ஒரு யோசனை. எப்படி சாப்பிடவும் இருந்திருக்கா, கண்டிப்பா சாப்பிட வாய்ப்பு இல்லை. அந்த ரூம்ல சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்ல. நம்ம ரூம்ல எய்த்த மாதிரி இங்கன்னு இருக்கீங்க. அவன் வேர்த்தப்புல அங்க இருக்கலாம், ஏன் இங்கனுக்குள்ள இருக்கீங்க. அப்ப சரி கஞ்சியவாச்சும் கொடுத்துருவோம், பாவம் வெயிலுக்குள்ள நிக்குத, நம்ம ஒண்ணும் சொல்ல முடியல மாப்பிள்ள. இப்படி யோசனை ஓடிக்கிட்டு இருக்குது. அப்ப நானே செஞ்சேன், சரி என்னானாலும் சரி பாத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மங்குல பழைய போன கஞ்சி தான், அது வீணா போன கஞ்சி தான், நானே ஊத்திக்கிட்டேன். ஊத்தி அந்த தொட்டுக்கிறதுக்கு அந்த அன்னைக்கு நம்மகிட்ட கறியும் இல்ல, ஒண்ணும் இல்ல. உடம்பு காணும். உடம்பு கறி வேற இல்ல. குடும்பம் திங்க தெரியாத பிள்ளைக்கு பாவம் அப்படி சாப்பிடுறது. இந்த கஞ்சி வாச்சு குடிக்கிட்டேன், சரி நிக்குது அப்படின்னு. அப்ப நான் கையில எடுத்துக்கிட்டு போயிட்டேன். என்னாலும் சரி பாத்துக்கோ, நம்ம என்னம்லடா எப்படிடா முடியும், அது முடியாது, கஷ்டம். எடுத்துக்கிட்டு போயிட்டேன் மாப்பிள்ள. நான் போய் அப்ப அந்த கஞ்சியை குடிக்க சொல்லி போகையில அந்த டீசல் கேன் உன் கையில தூக்கிக்கிறதுனா, அது சரியா அங்கிட்டு போறப்ப டீசல் அப்படி பார்க்க போற மாதிரி வர்ற மாதிரி ஒரு மாதிரி செட்டிங்கோட போயிட்டு வரணும். சும்மா தூக்கிட்டு போக முடியாதுன்னா கையில ஒரு இவங்க இருந்து பாக்கல டீசல் கேனோட போன்னு வச்சுக்கிருவேன். ஓகே செக் பண்ண போறான் போல அப்படின்னு நினைச்சுக்கிருவான்ட்டு கொண்டுட்டு போய் கஞ்சியை குடிச்சோம். வேணான்ட்டாப்ல. ஏன்னா அது தெரியல, வேணான்ட்டாப்ல. மன வருத்தம் மூலமா எதுனா இருந்தது, வேணாம் நீங்களே வச்சுக்கிறீங்க அப்படின்னு. அந்த கஞ்சி நல்ல வேலை இது மூலம் குடிக்கல. குடிச்சிருந்தா என்னாவது ஏதாச்சும் ஒன்று ஆயிருக்கும் போல. அதுவே நுரதள்ளி போய்தான் இருந்துச்சு கஞ்சி. இருந்தாலும் பசியில நிப்பாகலடா, மனசு பொறுக்காதுல எனக்கு சரியான. அப்ப வந்து ஒரு அங்க ஒரு ராத்திரி ஆனாலுமே சூடுதான். மணல் சூடா இருக்குமோ, அது வந்து மணல் வெயில ஃபுல்லா இழுத்துட்டு மாப்பிள்ள. ராத்திரில வந்து அந்த வெளியாகுது சூடு. அப்ப வந்து இந்த பொம்பளை நிக்குது. எத்தனை மணில நிக்குது, அவங்க வரையில வந்து ஒரு 11:30 மணி இருக்கு. 11:30 மணில இருந்து அங்குள்ளேயேதான் சுத்திக்கு நிக்குது. சாயந்தரம் ஒரு 4:30-5 மணி வரைக்கும். எனக்கு மனசு கேட்கல, அதோட போயிடுச்சு. இவங்க மட்டும் ஏசி அப்ப வந்து எட்டி பாக்குறது, காவா சாயை நம்ம போட்டு வேற கொடுக்கணும் பாருவான். அது உங்களுக்கு காவா சாயை போட்டு கொடுத்துருவானு. அதெல்லாம் போட்டு வச்சுட்டு அப்போ ஒரு 4:30 மணி 5 மணி திரும்ப கூட்டிட்டு போயிட்டாங்க. அவள விட்டுருக்காங்க. நின்றுச்சுடா மாப்பிள்ள. அந்த இதை சுத்தி நின்றுட்டு இருந்துக்கிட்டியா. எனக்கெல்லாம் அந்த நேரத்துல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல மாப்பிள்ள. நானு ஆனா அவங்கள அடிக்கிறாங்க கொள்றாங்க நமக்கு தெரியல. அடிச்சாங்களான்னு கேட்க டைம் இல்ல, டைமும் இல்ல. திறந்து பார்த்துட்டு இருக்கானா சின்ன ஜன்னலத்தை அடிச்சு வீட்டுல வச்சு. அதெல்லாம் நம்மள சொல்லல. ரொம்ப நேரம் பேச முடியல மாப்பிள்ள. சும்மா ஒரு 2-3 நாள் டக்குன்னு பேசிட்டு போற மாதிரி இருக்கு. பையன் வேற நம்ம வாட்டில பேசிக்கிட்டு ஏதாச்சும் ஒண்ணு ஏதாச்சும் சொல்லிட்டாண்டா
நம்ம அடிக்க வந்துட்டானா கஷ்டமா போயிருந்தோம். இருந்தாலும் நம்ம எண்ணம் இல்லடா, நம்ம விட முடியாது பாருவான். இன்னைக்கு அந்த ஒரு இதனாலதான் நான் போய் இது பண்ணி பார்த்தேன். அப்படி சொல்லி விட்டேன்ல, நான் உங்கள்ட்ட என்னைய காப்பாற்ற சொல்லுங்க அட்டாச்சு போய் எப்படியாச்சும் நீங்க உங்களை சிட்டிக்குள்ள போயிருவிய. ஆமா, யாருக்காவது உங்க சர்க்கிள தெரிஞ்சா சொல்லி இந்த மாதிரி வர்ற வழிகளை பாத்துக்கிட்டு எங்கிட்ட இருந்து வந்தீங்க அடையாளமா சொல்லி என்னைய காப்பாற்ற சொல்லுங்க நான் சொல்லி விட்டேன். நம்பர் நம்பர்லாம் வாங்க முடியல, நம்பர்லாம் அடிக்க முடியல, சொல்லிதான் முடியாமா, சொல்லதானே முடியும், சொல்லி விட்டேன். அப்ப அந்த 5 ஆனா அழுகுதான் ரொம்பலையும் இல்ல எப்பதான் நம்ம நிக்க முடியும் யோசிச்சு ஒரு மனசாட்சி வேணாமாடா. ரொம்பலையே அவ்வளவு நேரம் நிக்குதுடா வெயிலுக்குள்ளேயே. எல்லாம் மனித தன்மையிட்ட செயல். எனக்கெல்லாம் ரொம்ப வேதனையா போயிடுச்சு மாப்பிள்ள. அதோட நம்மள கூட்டிட்டு போயிட்டாங்க ஒரு 4:30 மணி போல கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆமா கூட்டிட்டு போயிட்டாங்க. நான் என்ன செய்யறதுன்னா அந்த மோட்டரா அவன் போயிலே மோட்டர்ல அமர்த்திட்டு போயிடுவான். வந்துட்டு பூட்டி வச்சுட்டு சாவி நம்ம தொடர்ந்து ஆன் பண்ணிடுவோம். அவ பூட்டிட்டு அவ கிளம்பிடுவாப்புல. அந்த ஒரு நாள் வந்துச்சு, மறுபடியும் நான் வரல. அதுக்கப்புறம் வந்துச்சு. எப்ப வந்துச்சுன்னா அது அப்புறம் சொல்றேன் எப்ப வந்துச்சு. அப்ப போயிட்டாப்ல. போயிட்டு நான் எனக்கு யோசனையா ஓடிக்கிட்டு என்னடா இங்க வர்றது எல்லாருமே இப்படித்தான் போல தெரியுதுடா அப்படின்னு. என்ன உண்மையிலேயே பாத்தீங்கன்னா எவனாச்சும் ஒரு நல்லா இருக்குன்னு சொல்றானா, ஒரு 10% சொல்றாங்க, 5% சொல்றாங்க. ஒரு பக்கம் நம்ம இங்கிட்ட இந்த பாலைவனத்துல நடந்துக்கிட்டு நம்ம என்ன வேலை செய்யறோம்னு நம்மளுக்கு எனக்கே புரியலாமாப்ல. இதுக்கு சம்பளம் கொடுத்து என்ன ஒண்ணும் புரியலையே, எனக்கே இது புரியல. இதுல நம்ம என்ன இப்படி கிடக்குறோம்ங்கிறத எனக்கு புரிய மாட்டேன். பிடிச்சா வச்சுட்டாங்க கடைசியில ஒரு வழியா. இந்த பொம்பளைய வேற கூப்பிட்டு வந்து இந்த பொம்பளை அங்க என்ன பாடுபடுதுங்கிறது அதுக்கு நமக்கு தெரியல. போன் நம்பர் வச்சு வாங்கிதானாங்க அடிச்சு கேட்டிருப்பேன். ஆமா, கேட்டு என்னால என்ன செய்ய முடியும் சொல்லு. ஆணியே போட முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. தன்னையே காப்பாத்த நம்மளால முடியல. இதுல அந்த பொம்பளைய போய் காப்பாத்தி வைக்க முடியுமா? கஷ்டம், உண்மையிலே சரி கஷ்டமாப்ல. அப்ப இந்த வெயிலுக்கு நம்ம சமாளிச்சுக்கிட்டு நானும் ஓட்டுறேன். அந்த 5 முடிஞ்சிருச்சு, நீ 6. அப்ப இந்த மாசங்கள் கடக்க மாப்பிள்ள சூடு ஏறிக்கிட்டே தான் தவிர இறங்க மாட்டேங்கிறா. குழந்து கட்டுது. இந்த சூடு ஏற வெயில் அடிச்சா கிட்ட நல்ல நின்று ஒதுங்கிடலாமே. அங்க அது என்னலுக்கு மரம் இல்லடா. மரம் இல்லையா தானே. அந்த நம்ம போர்ட்டபிள் இருக்கு வருவான், அது சூரியனுக்கு தோதா இங்கிட்ட வந்து எண்ணல் வரும் பாரு. ஆமா, அதுக்கு கீழே உட்காந்தாலுமே எண்ணல் மட்டும் மேல இருக்கீங்க. ஆனா சூடு குறையாது. சூடு குறைய ஒரு காலத்துலயும் குறையாது. சூடு குறையறதா இருந்தா 9ஆவது மாசம் வரணும். அது சரி 9, 10, 10ஆவது மாசம் வரணும் மாப்பிள்ள. குறையுதுன்னா 10ஆம் மாசம் வந்தா குறையும். 11, ஆமா 10ல குறைஞ்சிடும். 11, 12 குளிர் வந்துடும். அப்ப இன்னும் நாம இருக்குத. இப்ப நான் கேக்குறது இந்த மாதிரி சூடு எவ்வளவு நாளைக்கு இருக்க முடியும்? அவங்க சொல்றாங்க இன்னும் இருக்கிற 6 மாசம் இருக்கு அப்படின்னு. 6 மாசமா? 6 மாசம்னா எனக்கு இப்பதான் இதுன்னு ஆரம்பம் தான். அதுல வேற பாரு, இப்ப இது ஆரம்பம் தான்டா, இன்னும் இருக்குடா அப்படிங்குவாங்க. அதோட முடிஞ்சு என் கதை. அது வரைக்கும் இந்த 3 மாசத்துலயே நினைச்சிட்டு இருக்கிறேன் பாரு. அது 3 மாசத்தோட முடியலாமாப்ல. தொடர ஆரம்பிச்சிச்சு, இப்பதான் தெரியுது. அது பாரு, அதுக்கப்புறம் தான் எனக்கு புரியுது. இது இப்படியே தொடரத்தான் செய்யும் போல தெரியுது. நம்மனாலையும் தப்பிக்க முடியல, இங்கேயும் கடக்க முடியல, தற்கொலையும் பண்ண முடியல. இதுக்கு என்னதான் வழின்னு எனக்கும் ஒன்னும் புரியல. இருந்தாலும் தப்பிக்கிறதுக்கு முயற்சி ஏற்கனவே பண்ணணும்னு சொன்னோம்ல, அது ஃபெயிலியர் ஆயிருச்சு. மறுபடியும் தப்பிக்கிறதா இருந்தா இப்ப இங்கிட்டு பாத்தீங்கன்னா எங்கிட்டு தெரியுது, அது வரைக்கும் தெரியுதா? அது வரைக்கும் நடக்க முடியுமா நம்மளால? சரி தூரம்ல சும்மா இருக்கு. அப்படியே நம்ம அங்க நடந்தவனாலுமா எல்லாம் செட்டப்போட போகணும். தண்ணி முடிய கூடாது சீக்கிரமா. இன்னொன்னு வந்து பாரு, குளிர் காலத்துலயாச்சும் குளிர் ஓடி இருக்கலாம். இது வெயில் காலம். ஆமா, எந்நேரமும் சூடு மாப்பிள. அது சரி, ராத்திரியும் சூடு பகலும் சூடு இழிஞ்சு வச்சு. இது கேட்டல ரொத்து பாண்டு ஒண்ணு வருது. அந்த காங்கம் ரொத்து பாண்டா காத்து அடிக்க மாட்டாங்க மாப்பிள, புழுங்கி ஓடுமே. ஆமா, ஆனா வேர்த்து ஓடிக்கிட்டே இருக்குது. வேர்த்து ஓடுது, எனர்ஜியே இல்ல. அது சரி. அங்க விம்டோன்னு ஒரு போத்த இருக்கீங்க, விம்டோ சர்பத்து போத்த. ஆமா, அது வாங்கிட்டு வந்து தந்துருந்தான் ஒரு நாள், விம்டோன்னு சொல்லிட்டு. அந்த சிராப் மாதிரி இருக்கும்லடா, ரோஸ் கலர்ல. ஆமா, இத கலக்கி வச்சுக்கிறது. அது என்ன ஐஸ் கட்டி போட்டு குடிச்சா தானே நமக்கு ஜில்லுன்னு இருக்கேன். ஆமா, அந்த பச்சை தண்ணியை புடிச்சு இதுல ஊத்திக்கிட்டு குடிக்க வேண்டியது குடிக்கிறது. அந்த விம்டோ போத்தல வச்சு அந்த சூடு காலத்துல இந்த விம்டோல போட்டு வச்சு டானிக்கு மாதிரி குடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து அப்பப்ப ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி. அப்படி நானும் நினைச்சுக்கிடுவேன், ஒரு எனர்ஜி மாதிரி குடிச்சுக்கிடுவோம் அப்படின்னு. அப்ப இந்த 6ஆம் மாசம் 5ஆம் மாசம் முடிஞ்சு 6 ஆரம்பிச்சிருச்சு. அப்ப 6 ஆரம்பிக்கையில சூடு தூக்குது. சூடு தூக்கலா போகும்போது இவன் வந்து என்னமோ சொல்றான். அப்ப என்கிட்ட வந்து முதலாளி அவன் எப்படி சொல்றான்டா, மாசத்துக்கு ஒரு 2 தடவை தான் வருவேன், அதுக்கிட்ட உள்ள ஜாமான வச்சு நீ அட்ஜஸ்ட் பண்ணி. சும்மா இருக்கு, கிழிஞ்சு வச்ச முந்தையாச்சும் வாரத்துக்கு ஒரு வாட்டி வருவான், இப்ப மாசத்துக்கு ஒரு தான் வருவான்னு சொல்றான். 2 வாட்டி ஒரு வாட்டி சும்மா இருக்கு. அதோட நான் என்ன செஞ்சேன்டா,
நம்ம கூட்டாளி தமிழ் பேசுற ஆளுக்கு போன போட்டு நான் சொல்றத வந்து இவர்கிட்ட அரபியில சொல்லிருங்க அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட சொல்றேன். அது வந்து அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் விவரமா கேளுங்க, இந்த சூடு காலம் சொல்றி எனக்கு தெரியல, இது எவ்வளவு நாளைக்கு இப்படி இருக்கேன் அப்படின்ட்டு, இன்னும் நான் எவ்வளவு நாளைக்கு இங்க இருக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கறத கேளு அப்படின்ட்டு. அப்ப அவர் கேட்கல வந்து அவன் சொல்றான், இவ்வளவு கிளியரா அரபி தெரியல, ஆனா பேர்கள்லாம் 1-2 கண்டுபிடிச்சு வச்சுட்டேன். அப்ப வந்து மாசத்துக்கு ஒரு தடவை 2 தடவை தான் வருவானா, வாங்கிட்டு வந்து வைக்கிற ஜாமான வச்சு நீ இந்த மாசம் ஃபுல்லா ஓட்டிக்கிறானு, தண்ணி ஒரு ரகத்தான் வரும் அப்படிங்கிறான். ஒரு வாட்டி தண்ணி வச்சுட்டு ஒரு காலத்துல ஓட்ட முடியாமாப்ல. குளிர் காலத்துல ஒரு வாட்டி இருந்தா பிரச்சனை இல்ல, குளிர் காலத்துல ஓட்டிடலாம், வெயில் காலத்துல முடியாதுல. குளிர் காலத்துல 2 மாசம் கூட நீ அந்த டேங்க் தண்ணி வச்சு ஓட்டலாம். ஒரு இதை ஓட்டிடலாம். ஆனா குளிர் காலத்துல ஒரு காலத்துல உன்னால ஓட்ட முடியாது, வெயில் காலத்துல. அப்ப சொல்றான், இப்படி சொல்றாப்புல. அப்ப நாங்க கூட சொன்னேன், இப்ப இங்க நான் சும்மா நடக்கிறதுக்கு என்னை கூட்டு போய் சிட்டில கூட சொல்லுங்க, வேற ஏதாவது வேலை பார்த்துக்கிறேன், நான் ஏதாச்சும் வேலை பார்த்துக்கிறேன், அடுத்து குளிர் வரப்போது நான் வந்து காவாச்சாய போட்டு கிடக்குறேன் அப்படின்னு. அப்படியே ஆயிருச்சு. கடனும் கிடனுமா இருக்கிறோம், குடும்ப வறுமை பிரச்சனை, அந்த நேரத்துல நம்ம என்ன செய்யறது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி சொன்னேன். சரி கொண்டுட்டு போய் சிட்டிகளை விட்டாக்காவது அந்த வெயில் காலம் முடிவு வரைக்கும் ஏதாச்சும் வேலையை பார்த்துட்டு குளிர் காலம் வர நம்ம வந்து இங்குள்ள கடந்துக்கலாமேண்டு. அதெல்லாம் முடியாதுன்ட்டான். சரி, அப்படிலாம் விட முடியாது, இவன் சிட்டியில விட அப்படியே ஓடிடுவான். அப்படிதான் ஓடவும் முடியாது மாப்பிள்ள. கடைசியில் எப்படி மாட்டுன்னு தெரியும்னா உனக்கு,